Hi friends, welcome to our channel. நான் சரண்யா. இன்னைக்கு உருளைக்கிழங்கு பட்டாணி மசாலா எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். தேவையான பொருட்கள் லிஸ்ட் பண்ணியிருக்கேன். இது செய்யறதுக்கு முன்னாடி உருளைக்கிழங்கு பச்சை பட்டாணி ரெண்டையும் வேக வச்சு எடுத்து வச்சிருக்கேன். இப்போ எப்படி பண்றதுங்கிறத பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் ஒரு பேன்ல நல்லெண்ணெய் சேர்த்துருங்க. எண்ணெய் ஹீட் ஆனதுக்கு அப்புறமா சோம்பு சேர்த்துருங்க. அது கூடவே கறிவேப்பிலை சேர்த்துருங்க. இதுக்கப்புறம் தட்டி வச்ச பூண்டு பச்சை மிளகாய் சேர்த்துலாம். இத நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ சின்ன சின்னதா கட் பண்ணி வச்சிருக்கிற வெங்காயம் சேர்த்துடலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா தக்காளி சேர்த்துடலாம். கொஞ்சமா உப்பும் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு மஞ்சத்தூள் சேர்த்துடலாம். இப்ப கொஞ்சமா தண்ணி சேர்த்து நல்லா வதக்கிடலாம். இப்போ வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிருச்சு. மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். அப்புறம் மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. இத நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இதுக்கப்புறமா பட்டாணி சேர்த்துடலாம். பட்டாணி சேர்த்ததும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு 2-3 மினிட்ஸ் நல்லா வதக்கிருங்க. இப்ப வேக வச்ச உருளைக்கிழங்க சேர்த்துடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. கடைசியா சோம்பு பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிருங்க. இப்போ உருளைக்கிழங்கு பட்டாணி மசாலா ரெடி ஆயிடுச்சு. இப்போ சர்வ் பண்ணிடலாம். இந்த உருளைக்கிழங்கு பட்டாணி மசாலா ரசம், சாம்பார் எல்லா குழம்புக்குமே நல்லா இருக்கும். நீங்களும் இதை உங்க வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.